ஹாய். இப்போ தெரியுது. இன்னைக்கு வந்து ஹோம் ஸ்கூலிங் கெட் டுகெதர். விஸ்வா இங்க வா. ஹோம் ஸ்கூலர்ஸ் எங்களோட இந்த ஏரியாவில் இருக்கிற கம்யூனிட்டியோட சேர்ந்து நாங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? பாட்லக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே எப்படி விளாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்சால் கண்டிப்பாக குட்டி குட்டி விளாக்ஸாக எடுத்து போடுறேன். எப்படி ஹோம் ஸ்கூலிங் எங்களோட டீம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன டைமை மீறி நாங்கள் ரீச் ஆகவே டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே எல்லோரும் பாட்லக் கொண்டு வந்ததை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். இது வந்து எங்களுடைய லோக்கல் இதில் இருக்கிறனால ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் எல்லாருமே மீட் பண்ணுறோம். பட் அந்த மாதிரி ஒரு தாட்டே யாருமே இல்லை. ஸோ எல்லா பசங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு கலகலன்னு ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, ஒரு செலிப்ரேஷன் முன்னாடி, அந்த மாதிரி பசங்க எல்லாருமே வந்து ஜெல்லாயிட்டாங்க சீக்கிரமாகவே. ஒரு நீ ஏன் நான் ஏன் உன்கிட்ட பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இதில் 1.5 வயசுலேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் பசங்க இருப்பாங்க இந்த டீம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போட்டு இதில் பாய்ஸ் கேங் தான் அதிகமாக இருந்தது. கேர்ள்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஒருத்தரோ 2 பேரோ தான் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் சீக்கிரம் போயிட்டாங்க. ஸோ பசங்கன்றதுனால ஆப்வியஸ்லி அவங்க அதுக்குள்ளே தான் போவாங்கன்னு நம்ம சொல்லலாம். வண்டி ஓட்டுறது, விளையாடுறது, அந்த மாதிரி அந்த துப்பாக்கி, கார் அந்த ஒரு மோடில் போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு செட்டப் மாதிரி இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடுறதுன்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். பாக்ஸில் இருந்த டாய்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு பாக்ஸ் வந்து இப்போ காராக மாறிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஜாலி இல்லை இந்த பசங்க எல்லோரும். இப்போ இருக்கிற டைமில் பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கே டைம் இல்லை. இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப டைம் கிடைக்கணும். பட் ஹோம் ஸ்கூலிங் கிட்ஸ்க்கு அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். தே ஆர் ஃப்ரீ மைண்டட், எப்போ வேணாலும் விளையாடலாம். அதுவும் இந்த மாதிரி டீம் சேர்ந்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஸோ ஃபைனலாக பின்னாடி ஒரு பீச் இருக்குது, அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி கீழே வந்துட்டுருக்கோம். கீழேயும் வந்து ஒரே விளையாட்டு தான், பால், ஷட்டில் காக். அது மட்டும் இல்லாமல் டேட்ஸும் வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால அவங்களையும் சேர்த்து உள்ளே எழுத்தாச்சு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ ஜாலியாக இருந்தாங்க. எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. இன்னொன்று என்ன ஒரு விஷயம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த கின்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கின்ஷிப் அப்படின்னா ஒரே தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா அந்த அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் பழகணுன்னே அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இப்போ இந்த கேங் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறையா மீட்டப் போயிருக்கேன் யஷ்வந்தோடைய இந்த ஹோம் ஸ்கூலிங் இதில் நிறையா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து எந்த ஒரு டீமோடையும் வந்து கனெக்ட் ஆனது கிடையாது. அதுக்கப்புறம் வி வென்ட் டு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாங்களுமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ கிட்ஸாக எல்லாருமே வந்து பீச்சில் இறங்கி அவங்களுக்கு வந்து எல்லாரையும், இதில் நிறையா கிராண்ட் மதர்ஸ் கூட இருந்தாங்க. அவங்களாம் வெளியில் பாதுகாப்பாக எங்கள் லக்கேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே நிற்போம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் பசங்க அப்படி வெண்டா பசங்களை பீச்சில் விட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஹை லெவலில் இந்த கேமராவில் பார்த்தாலே தெரியும். சுற்றி நாங்கள் எல்லா பேரண்ட்ஸுமே பீச்சில் தான் இருந்தோம் எல்லாரையுமே. நாட் ஓன்லி ஆர் கிட், எங்கள் குழந்தை மட்டும் இல்லை, அந்த பசங்களையும் நாங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று பசங்களுமே தே அக்செப்ட் த அதர் பேரண்ட்ஸ். ஓகே, இவங்க நம்ம கூட இருக்கிற ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்ட் அங்கே க்ரியேட் ஆச்சு. ஸோ நம்மளை நம்பி அந்த குழந்தை நம்ம கூட வருது, நம்மளும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். நம்ம குழந்தைய இன்னொருத்தவங்க நம்பி பார்த்துக்குறாங்க. இப்போது பரவாயில்ல, இது எல்லாமே ஃபஸ்ட் மீட்லேயே நடக்குதுன்றப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. பரவாயில்ல பாரு, அவங்க கூட போய் விளையாடு, அந்த ஆண்டிக்கிட்ட போ, அந்த அங்கிள்கிட்ட பேசு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் நம்ம பேச முடியும். ட்ரஸ்ட் இருந்தால் தான் நம்மளும் அவங்கக்கிட்ட அதை குழந்தைய விட்டு பழகுவாங்கன்றப்போ இது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டேவே எங்களுக்கு. ஒன் ஆஃப் த என்னோட 10 years ஆஃப் ஹோம் ஸ்கூலிங் ஜேர்னியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள் தெரியும், நாங்கள் எல்லாருமே சுற்றி நின்றுட்டுருக்கோம். கிட்ஸு நடுவில் விளாண்டுட்டு இருந்தாலும் நாங்கள் அவங்கள கேர் பண்ணி அவங்கள பார்த்துக்கிட்டு பத்திரமா. ஸோ அந்த மாதிரி தான் இது போச்சு. ஸோ சேம் தாட் இருக்கிற ஒரு பீப்புள் எல்லாருமே வேறு வேறு ரீசன்ஸ்க்காக ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க.
திருப்பியும் சொல்கிறேன், வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார் த ரெகுலர் ஸ்கூலிங் மெத்தட். முக்கியமாக நான் கிடையாது. எப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி நாங்கள் ஹோம் ஸ்கூலிங் சூஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் எங்களுக்கு இங்கே வந்து எங்களோட ஒரு மைண்ட் வந்து ஒரே வேவ் லென்த்தில் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க, ஒரு 7, 8 இயர்ஸ், 9 இயர்ஸ், 10 இயர்ஸ், அவங்களுடைய வாழைத்தனம் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ சச் எ பியூட்டிஃபுல் டே, மறக்கவே முடியாதுன்ற மாதிரி. இந்த ஒரு கின்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரேராக தான் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். நம்மளுடைய ரெகுலர் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும், டெய்லி நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட்டிங் த அதர் பீப்புள் அப்படின்றப்போ. ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை நான் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.